வணக்கம். சூர்யா, இந்து மக்கள் கட்சி சுயேட்சை வேட்பாளர். நான் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குதிரையில் தொண்டாமுத்தூர் தொகுதி மக்கள் ஆதரவோட வந்து வேட்புமனுவான தாக்கல் செஞ்சு இன்னைக்கு வந்து வேட்புமனு பரிசீலனை நாள்னு சொல்லியிருந்தாங்க. இன்று காலையே வந்து பார்த்தா வேட்புமனு பரிசீலனை உங்களுக்கு நிகாரிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. எதனால எங்கள் வேட்புமனு நிகாரிக்கப்பட்டதுன்னு கேட்டதுக்கு இந்த அல்வா கொடுக்குற பதில் மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டைடியில் ஒரு நம்பர் தப்பா இருக்கு, 2 நம்பர் தப்பா இருக்குன்னு வேணும்னே வந்து இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒரு காரணங்களை சொல்லி அல்வா பதில் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு அல்வா கொடுக்குற மாதிரி பதில் சொன்ன அதிகாரிகளுக்கு நாங்கள் அல்வாவே வாங்கிட்டு வந்து, மேடம் நீங்கள் கொடுத்த பதில் வந்து அல்வா கொடுக்குற மாதிரி இருக்கு, அதனால நாங்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் அல்வாவே திருப்பி கொடுத்துறோம்னு சொல்றோம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா நேற்று நைட்டு வந்து நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா திமுகவினருக்கு 2-3 பிழை இருந்தது. அந்த பிழைகளை அவங்களே சரி பண்ணி கொடுக்குறாங்க. தேர்தல் அதிகாரிகளே அங்க இருக்கிற தாசில்தார் ஆபீஸ்ல இருக்கிற அதிகாரிகளே 1-2 பேர் சரி பண்ணி கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், எங்களை மாதிரி சுயேட்சை நிக்கிற இந்து மக்கள் கட்சி வேட்பாளருக்கு ஒரு நியாயமா? இது அநியாயமா இருக்கு. ஏன்னா இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வேல்மணி என்ன ஜெயிக்கிறது உறுதிதான். ஆனாலும் நாங்க ஓட்டுகளை பிரிப்போம், திமுகவோட ஓட்டுகளை நாங்க பிரிப்போம், ஆளுங்கட்சியோட ஓட்டுகளை பிரிச்சு எங்க பக்கமும் ஒரு 50,000 வாக்குகள் இருக்கு அப்படிங்கறதுனால, மக்கள் ஆதரவு இருக்கு, ஒரு 50,000 வாக்கு பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சனால வேண்டுனே வந்து இது ஒரு அதிகாரிகள் வந்து ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடிய காரணத்தை சொல்லி இன்னைக்கு எங்க வேட்பு மனு வந்து நிகாரிக்கப்பட்டிருக்காங்க. இதை நாங்க இதோட சும்மா விட போறது கிடையாது. இதை நாங்க சட்ட ரீதியாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல தேர்தல் அதிகாரிகள் மீதும் ரிஜெக்ட் பண்ணது காரணம் முறையா தெரிவிக்கணுங்கிறதுக்காகவும் நாங்க வழக்கு தொடரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதனால கடைசியா இந்த லெட்டர் ரிட்டனா வாங்கிட்டு போலான்னு சொல்லி அல்வாவோட வந்து இவங்களுக்கு கொடுத்து எங்களோட இதை வந்து பதிவு பண்ணியிருக்கோம்.